கன்னி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபடக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, ஏச கேட்டாயோ. மூஞ்சு மௌரியம் ஒத்தரோசா பொண்ணை நல்லா வளர்த்து. பொண்ணு நீ எப்படி சொல்லுவ? யாரு நீ ஃபர்ஸ்ட்? எப்படி நீ சொல்லுவ? பாடுற பாட்டையும் கேரக்டரையும் வந்து இந்த பொண்ணு இப்படிதான், அதனால அது இந்த பாட்டெல்லாம் பாடுது. நிஜமாவே நான் வந்து இப்படிதாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த பொண்ணு பயங்கரமா சீன் போடுது மீடியாவுக்கு வந்தோன்னு அப்படிலாம். பாட்டை கேவலப்படுத்தி பாடுவதே அசிங்கமா இருக்கு. சிரிப்பு அதை விட. கமெண்ட் எல்லாம் வந்து இப்படி போடுறது வந்து ரொம்ப பெயினா தான் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து வியப்பா இருக்கு. இப்படிலாம் பண்றாங்களே, எப்படி பண்றாங்க இவங்க? எப்படி மனசு வரும்? உண்மையாலுமே ஒரு 2 நாள் அவ அழுது இருக்கா. சொல்றவங்க சொல்லின்னு போட கமெண்ட்டை முதல்ல படிக்காம. நல்லா சமைப்பாங்களா சுடுதண்ணி தம்பி? பொடி மாசு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சும்மா என்ன பரட்டுறது, அது என்ன பெரிய ஒரு மட்டன் இது சுக்கா செஞ்சா என்னென்ன போடுவீங்க, அது பொடி மாசுல வரும். ஃபுல்லா சைடு ஐட்டமா சொல்றீங்க. சைடு டிஷ் தான். நைட் அப்பா உட்கார்ந்திருப்பாரு. சமையல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அது குட்டி அரக்கல நீங்களே அவங்களுக்கு அரைக்கிறீங்க. வேணும்னா அவங்களுக்கு வேணாவா? எங்களுக்கு வேணும்னா கிடையாது. ரொம்ப வருஷமா சொல்லிங்க வான்கோழி பிரியாணி செய்யறமான்ட்டு. வான்கோழி பிரியாணி. அதோட வாணியம்பாடி வாங்கி வான்கோழி பிரியாணி. நான் அந்த சம்மந்தி செய்வேன். சம்மந்தி இருக்கட்டும். உங்க சம்மந்திக்கு எப்ப சாப்பாடு போட போறாங்க அவங்க? லவ் மேரேஜ்னா ஓகே தான். ஆனா வந்து ஆனா சலூஷன் சரியாகணும். உண்மை சொல்லிட்டு அவங்க தான் மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து இறைவன் கொடுக்கிற வரம் தான். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இறைவனா பாத்து. என்னது எனக்கு? Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Ananya's Nana Nani Homes, கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். எவ்வளோ 80% ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு. 20% வந்து இந்த கமெண்ட் போடுறவங்க. ஏன்னா அப்பா சொல்லும்போது 4th படிக்கும்போது வாட்டர் பாட்டிலே தூக்கி எறிஞ்ச உலகம் அந்த உலகம். அப்படின்றப்ப கமெண்ட்ஸும் வந்து போடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 கமெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம டீசெண்டான கமெண்ட்ஸ். அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன? கமெண்ட்ஸ் நீங்க போய் பாத்துட்டீங்கன்னா பயங்கரமா இருந்திருக்குமே. நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இப்போ என்னன்னா இது வந்து அடிக்கடி இந்த கமெண்ட் வரும் உங்களுக்கு. 262 லைக் வேற. ஆரம்பத்தில் நல்லா தான் போச்சு, வர வர நீ பண்றது பிடிக்கல. ஆனா இதுக்கு நான் இப்ப எப்படி ரிப்ளை பண்றது? ஆரம்பத்துல இருந்து நான் இப்ப வரைக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நான் என்ன மாறினேன் என்னன்னு எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு இப்போ இப்போ கமெண்ட் போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு எந்த விதத்துல அது பாதிச்சிருக்குன்னு கூட எனக்கு தெரியல. யாரே தெரியாதவங்க. இப்ப நான் என்ன இப்ப என்ன பதில் சொல்றதுன்னா, நீங்க எப்பயும் போல தான் இருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம், உங்க பிரச்சனை கிடையாது. இந்த மூஞ்சு மௌரியம் ஒத்தரோசா பொண்ணை நல்லா வளர்த்துட்டேன். மூஞ்சி மோகரையும் ஒத்தரோசா ஒண்ணு இவங்க தான் பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லுங்க. நீ வந்து நல்லா வளர்த்துருக்கா, நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அப்படி மாதிரி வந்து மீன் பண்றாங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? அவ வந்து பிறவிலேயே சின்ன வயசுல இருந்து ஆடுறது. அதை வந்து தப்பா நம்ம சொல்ல முடியாது. பாக்குறவங்க அது தப்பா இருந்தா அவங்க அதை நாங்க ஒண்ணும் பண்ண முடியும். அவ வளரான்னு தானே அர்த்தம். நிஜமாவே நான் வந்து இப்படிதாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த பொண்ணு பயங்கரமா சீன் போடுது மீடியாவுக்கு வந்தோன்னு அப்படிலாம். சத்தியமா நான் இப்படிதாங்க. நீங்க ஆஃப் கேமரால என்ன பார்த்தா கூட தெரியுங்க. நான் இப்படிதாங்க. நான் வளவலன்னு பேசிட்டே இருப்பேன், ஆடிட்டே இருப்பேன், இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருப்பேன், டான்ஸ் ஆடுவேன். ரோட்ல ஒரு பாட்டு போட்டாலும் அவன் ஆடின்னு தான் வருவான். ரோட்ல இப்போ டெத்லாம் போச்சுனா கூட நான் டான்ஸ் ஆடுவேன். பைக்ல பைக்ல உட்கார்ந்து லைட்டா குடுப்பா என்னப்பா. இல்ல உண்மையாலுமே நாங்க வெளியில போயின்னு இருப்போம். கடைக்கு எங்கேயாவது போனா கூட டெத்து போயினே இருக்கும். அம்மா இருமா டான்ஸ் ஆடிட்டு வரும். பாப்பா ரோடு பாப்பா அட போமா ஆடு. உண்மையாலுமே நான் சொல்றேன் ஆடிருக்காங்களா? ஆடாது கண்டிப்பா. இருந்தாலும் ஆடணும்ன்றது ஒரு அந்த இதுக்கு வைபுக்கு அவ ஆடு ஜாலி. இது ஒரு ஜாலி. அவ ஜாலி தான். அது வந்து நாங்க வந்து பொண்ணு நல்லா தான் வளர்த்துருக்கோம். அவளோட இது அவ சின்ன வயசுல தான் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மாத்த முடியாது. திடீர்னு இப்படி ஆடாதன்னு சொல்ல முடியாது. அவளோட பெரியல டான்ஸ் ஆடி என்கிட்ட பேசினாங்கன்னா கூட லைக் இப்பயும் சரி முன்னாடியும் சரி, நான் தெரியாதவங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். நான் ரொம்ப ஹம்பிளா தான் பேசுவேன். அதுதான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி என்ன இப்படி நினைக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஏன் இப்படி நினைக்கிறாங்க? நான் எப்பவுமே நான் செம்ம ஜாலி டைப். என்கிட்ட அவங்கலாம் வந்து பேசுறாங்களே, என்கிட்ட பழகினாங்கன்னா தெரியும் செம்ம ஜாலி நானு. சரி, பாட்டை கேவலப்படுத்தி பாடுவதே அசிங்கமா இருக்கு. சிரிப்பு அதை விட. என்னோட சிரிப்பு ஆக்சுவலி நான் உண்மையாவே இப்படிதாங்க சிரிப்பேன். நல்லா சிரிக்கிறீங்க. இல்ல அப்படி சிரிப்பேன். இல்ல என்னன்னா அவங்க ஒரு மாதிரி எதிர்பார்க்கறாங்க, அது நம்ம கிட்ட இல்ல. அவங்க என்ன எதிர்பார்க்க நம்மளுக்கு தெரியாது இல்ல. நம்ம எப்படி இருப்போமோ அப்படிதான் இருப்போம். நமக்கு தான் சரின்னா நம்ம அப்படி போயிட்டு இருக்கிறோம்.
அவங்க வந்து இப்படி இருக்கு அதை நீ இப்படி இருன்னு சொன்னா அது நம்ம ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா. என் அக்கா எனக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா. என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒண்ணு பிடிக்கணும்னா அவசியம் இல்ல. பிடிக்கட்டும் பிடிக்காது அது அவங்களோட ஒப்பீனியன். நீ எப்பவுமே இருக்கிற மாதிரி இரு. எல்லாருக்கும் ஒண்ணு பிடிக்கணும்னா ஒன்னும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர். அதுவே நல்ல ஆன்சர். அதான் நான் வந்து இந்த அம்மா வந்தாலே இந்த பாட்டு இந்த மாதிரி சாங் தான் பாடுவாங்க, பாட வைப்பாங்க. எனக்கு அது வருது, நான் பண்றேன். சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு காம்படிஷன்ல இருக்கோம்னா நம்மளுக்கு என்ன பிளஸ்ஸோ அதுதான் நம்ம பண்ண முடியும். எனக்கு இது நல்லா வருது, இன்னொருத்தவங்களுக்கு அது நல்லா வருது, அவங்க பண்றாங்க. எனக்கு இது நல்லா வருது, நான் பண்றேன். அதுல தப்பு எதுவும் தப்பு இல்லையே. எதுவுமே இல்லை. இப்போ பாடலாமே ஒரு சாங். இந்த கேள்வி நான் ஒரு பதில் சொல்றேன். இப்போ அவங்க வந்து வேற யாரோ நிகழ்ச்சியில இப்படி பாடினதை இப்படி சொல்றாங்க இல்லைங்களா, நீங்க ஒரு கச்சேரி கொடுங்க, ஒரு பேண்டு கொடுங்க, என்ன பாட்டு வேணும் கேளுங்க, அதை நாங்க பாடுறோம். சூப்பர். உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு, உங்க வீட்டுல மேரேஜ் நடக்கல, இல்ல உங்க ஊர் கோயில் திருவிழா நடக்கல, ஏன்னா எங்கேயோ நடக்கிறத பத்தி ஏதோ ஒரு கமெண்ட் போட்டு போறதை விட, இப்ப நான் என் வீட்டு நிகழ்ச்சி கூட்டம்பா, அந்த பொண்ணு நல்லா பாடலப்பா அப்படி அப்போ சொல்லு அதை. இப்போ நீ ஏதோ ஒன்று பண்றதுக்கு யாரோ கீழே வந்துட்டாங்க எனக்கு என்னன்னு சொல்ற மாதிரி இருக்குது. கீழே ஊந்துட்டு தான் அந்த வலி தெரியும். அந்த ஐயோ தேய்ச்சிட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் போன வலியோ காசால போன வலி தெரியும். அவன் கீழே வந்துட்டான் போடுது, சிரிச்சிட்டு போகலாம், கீழே வந்துட்டான்பா அவன் அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த ஊழ்ந்துட்டு தான் சீக்கிரம் கீழே வந்துட்டுமே அப்படின்ற வலி தெரியும். அந்த மாதிரி தான் இது விஷயம். ஆனா கமெண்ட் எல்லாம் வந்து இப்படி போடுறது வந்து ரொம்ப பெயினா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பின்னாடி ஆஃப் ஸ்கிரீன்ல எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது இப்போ எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ ப்ராசஸ் தெரியுமா? ஒரு பாட்டை இப்போ ஸ்டேஜில் பாடுறதுக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது. அன்னைக்கு வந்து அந்த பாட்டை பாடி கோல்டன் ஷவர் வாங்குறது, இல்லைன்னா மார்க்ஸ் நிறைய வாங்குறது, அதெல்லாம் வந்து ப்ரேயர்ஸ் தான். ரொம்ப கஷ்டங்க அந்த ப்ராசஸே. 1 வீக் ப்ராசஸ், ஒரு நாள் நடக்கிறது. எல்லாரோட பிளான்ஸு டீம் வந்து பிளான் பண்ணி இப்படி தான் நடக்கணும், இப்படி பிளான் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஸ்கெட்யூல் கொடுப்பாங்க. இது இந்த நாளைக்கு இது பண்ணோம், ரிஹர்சல், ப்ராக்டிஸு, சாங் செலெக்ஷனு, சாங்கை மனப்பாடம் பண்ணணும். தெரிஞ்ச பாட்டுனா ஓகே. இப்போ நான் வந்து கச்சேரியில பாடின பாட்டு ஆல்ரெடினா நான் தப்பிச்சிருவேன். எனக்கு தெரியாத பாட்டுனா மாட்டிப்போம். 2 நாள் தான் டைம் இருக்கும். 2 நாள்ல நீங்க மனப்பாடம் பண்ணணும் பாட்டை. ஸ்டேஜ்ல போய் மறந்துட்டா அசிங்கம். ஸோ அதனால இவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளோ இது. அது ஒருத்தவங்களோட சக்சஸை நீ வந்து பாராட்டலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்படி சொல்லாமையாச்சும் இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எனக்கெல்லாம் வந்து வியப்பா இருக்கு, இப்படிலாம் பண்றாங்களே, எப்படி பண்றாங்க இவங்க, எப்படி மனசு வரும் அப்படிலாம் தோணும். நீ பார்த்ததுல ரொம்ப ரொம்ப வேடான ஒரு பேட் கமெண்ட் என்ன? பேட் கமெண்ட்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணிலாம் பேசுறாங்க. நான் பாடுற பாட்டை வச்சு அவங்களுக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு பொண்ணு நீ எப்படி சொல்லுவ, யாரு நீ ஃபர்ஸ்ட், எப்படி நீ சொல்லுவ, அப்படிதான் இருக்கும். இப்ப பாடுற பாட்டையும் கேரக்டரையும் வந்து இந்த பொண்ணு இப்படிதான், அதனால அது இந்த பாட்டெல்லாம் பாடுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. கஷ்டமா தான் இருக்கும். கண்டுக்கிறது இல்ல. உண்மையிலுமே ஒரு 2 நாள் அவ அழுது இருக்கா. நான் சொன்னேன், நீ ஏன் பாப்பாத்துக்கலாம் அழுகுற, சொல்றவங்க சொல்லின்னு போட, நீ வந்து கரெக்டா இருக்க, உன்னோட இது பத்தி எங்களுக்கு தெரியும், நீ மத்தவங்களை பத்தி இது பண்ணற. இதெல்லாம் என்னன்னா வளர்ச்சி. நீ அதிகமா தான் வளரைய கண்டி, நீ கம்மியா பண்ண மாட்டேன். நீ அதை பத்தியெல்லாம் ஃபீல் பண்ண, கமெண்ட்டை முதல்ல படிக்காதன்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொன்ன பிறகு நார்மலான. எங்களுக்கு டீம்ல சொல்லவே தான் கமெண்ட்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நைஸா படிச்சேன். சரி, எத்தனை பேருக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பிடிச்சவங்கள விட பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதான் நான் வந்து ஹேட்டர்ஸ் மீட்னு ஒன்று வைக்க போறேன். நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். தவசி நல்லா சமைப்பாங்களா? தவசியா மேகி சமைக்கும். மேகி வேற, சுடுதண்ணி சூப்பரா, ஆம்லேட், ஆஃப் ஆயில் அதெல்லாம் பண்ணவே தெரியாதா? முட்டை பொடி மாஸ் பண்ணுவாங்க. பொடி மாஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. பொடி மாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சும்மா என்ன பரட்டுறது, அது என்ன பெரிய போக இல்ல நிறைய டிஷ் பண்ணிருக்கா. ஒரு மட்டன் இது சுக்கா செஞ்சா என்னன்னா போடுவீங்க, அது பொடி மாஸ்ல வரும். என்ன ஃபுல்லா சைடு டிஷ் ஐட்டமா சொல்றீங்க? ஆமா, சைடு டிஷ் தான். சைடு டிஷ் தான். நைட் அப்பா உட்கார்ந்திருப்பாரு. சமையல் இன்ட்ரஸ்ட். அத பத்தி நான் பேசுறேன்ல. ஓகே, அது குட்டி அரக்கல நீங்க அரக்கீங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு வேணும்னாவா? எங்களுக்கு வேணும்னா கிடையாது. இல்ல சமையல் பண்ணிருக்கான். அது டெஸ்ட் பண்றது ஏன்னா எங்க ஹவுஸ் ஓனர் மாமி, அவங்க மாமி ரொம்ப ஃபேவரட். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருவீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை இவளே எடுத்து கொடுப்பா, அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. பாவம், நைட் நேரம் வேற ஏதாவது எதிர்பார்த்து பாரு. நீங்க இன்னும் சும்மா மட்டன் அப்படிலாம் இல்லையே. சமையல் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கத்துக்கல. எனக்கு ஆனா உண்மையாவே சமையல் பயங்கர இன்ட்ரெஸ்ட், ஆனா கத்துக்க தான் முடியல. ஓகே, இப்போ என்ன உங்களுக்கு நல்லா என்ன ஒரு நல்லா வரும் சமைக்கிறதுனா? அந்த இது நான் கலக்கிடுவேன். நான் ஸ்வீட் செய்வேன், ரஸ்மலாய் செய்வேன், நல்லா செய்வேன். ரஸ்மலாய் சூப்பரா செய்வேன். ரஸ்மலாய் நல்லா செய்வேன். வேற என்ன எனக்கு இதுக்கும் ட்ரைல எதுவும் பண்ணதில்ல. என்ன ட்ரை பண்ண ஆசை? எனக்கு சாம்பாரே ஆசைங்க. சாம்பார்லாம் எப்படி அதெல்லாம் இல்ல ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா சொல்லிங்க வான்கோழி பிரியாணி செய்யறமான்ட்டு. வான்கோழி பிரியாணி
அதோட வாணியம்பாடி ஏங்க, ஒரு டிவில பார்த்தேன் அப்படியே எழுதிலாம் வச்சுக்கிட்டேன் என்ன notebook டிஷ் ல பண்ண சொல்லுங்க. அதாவது வாணியம்பாடி வான்கோழி பிரியாணிக்கு என்ன இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்ல அப்போ சும்மா இப்ப திடீர்னு உங்களுக்கு விடுறோம் என்ன பண்ணணும் அப்படிலாம் நினைச்சீங்க? தெரியாது எனக்கு உண்மையாவே. எதுவுமே தெரியாதா? இது ஒரு 7 வருஷம் 6 வருஷம் முன்னாடி கதை அது. அதாவது ஏதோ படிச்சுட்டு ஒன்று எழுதி வச்சிட்டாங்க. ம் வாணியம்பாடி வான்கோழி பிரியாணி செய்வது எப்படி எழுதிட்டாங்க. ஆனால் ஒன்றும் செய்யல. இன்னும் சரி எப்போ செய்ய போறீங்க அதெல்லாம்? வான்கோழி வாங்கி கொடுத்தா வாங்கி அப்படியே செஞ்சிரலாம். சரி, இன்னொரு இந்த சாப்பாடை பார்த்தா இன்னொரு சாப்பாடு சப்பாத்திக்கு அது ஒரு என்ன மசாலா செஞ்ச பாப்பா நல்லா இருந்தது உண்மையாலுமே நான் தெரியும். அந்த சம்மந்தி செய்வேன். சம்மந்தி சூப்பரா சரி, செய்வேன். சம்மந்தி எப்படி பண்ணணும் சொல்லுங்க. ஐயோ எனக்கு ஞாபகம் இல்ல. ஆ எனக்கு உண்மையா தேங்காய் ம் அரைக்கணும். ஆமா ஆ தேங்காய் புளி பார்த்து வேணா செய்றேன், ஞாபகம் இல்ல. சம்மந்தி இருக்கட்டும். உங்க சம்மந்திக்கு எப்போ சாப்பாடு போட போறாங்க அவங்க? இல்ல இல்ல அது லேட் ஆகும். லேட் ஆகுமா? எப்படி இப்படி மாப்பிள்ளை வந்து எதிர்பார்க்குறீங்க? தவசிலிக்கு லவ் மேரேஜ் ஓகேவா உங்களுக்கு? ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளாம் தலையிடக்கூடாதுங்க சில விஷயங்கள். லவ் மேரேஜ்னா ஓகே தான், ஆனா வந்து ஆனால் செலெக்ஷன் சரியாகணும். செலெக்ஷன் கரெக்டா பெரிய பணக்காரெல்லாம் தேவையில்லை. நல்லா பாத்துக்குவாங்களா? உண்மை சொல்லிட்டு அவங்க தான் மெசேஜ் அனுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க, நான் வந்து பேப்பர் உடைக்கிறேன் அப்படின்னாங்க. சார் சொல்லுங்க. நானா பாத்தீங்களா? சத்தியமா இல்ல. ஐயோ வீட்ல போட்டு பொளப்பாங்கங்க இப்படிலாம். அதாவது முகத்துல ஒரு கோவம் தெரியுது. நீ சரி உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க எப்படி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க? மாப்பிள்ளை எப்படிங்க? நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேளுங்க, அப்புறம் ஆ, நான் யோசிச்சு சொல்லுங்க. வச்சுக்கிறேன். இல்லை அதெல்லாம் வந்து இறைவன் கொடுக்குற வரம் தான். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இறைவனா பார்த்துக்க. என்னது எனக்கு உங்களுக்கு ஆண் தானே வேணும்? இல்லை 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 பேனிக் ஆகாதீங்க, அந்த மாதிரி இல்ல இது. பொதுவாக சொல்கிறேன். பொதுவா சொல்றீங்களா? சரி அதாவது ஓகே. ஃபேமிலியில வந்து ம் இத்தனை பேர் அப்படியெல்லாம் நல்ல ஃபேமிலியை வந்து இவளை பார்த்து இவளோட டைப்பே வேற, ம் உடனே கோவம் வந்துடும், தவசி கோவப்படுவாங்க. அதிகமா வரும். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோவம் short வந்து அது கொஞ்ச நேரம் தான், உடனே மறந்துடுவா. ஓகே. இப்போ இது பார்த்தோன்னா நிறைய பேர் நான் வந்துடுவான்னு கேட்க போகிறாங்க. இல்ல ஃபேமிலினா அவளோட பேக்ரவுண்ட் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஃபீல்டு வந்து நிரந்தரம் இருக்குமோ இருக்கா தெரியல. ம் இவளுக்கு வந்து லைஃப் லாங் ஒரு ராஜா அவங்க என்ன மாதிரி ராசி சொல்லுங்க உங்களுக்கு இந்த ஏற்றாப்புல? மாதிரி ராசி எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஃபேமிலி ரன் பண்ற மாதிரி இருக்கணும் ஃபேமிலி பேக்ரவுண்ட். அதுதான் நாங்க எதிர்பார்க்கறோம். கவர்மெண்ட் மாப்பிள்ள அந்த மாதிரி எல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. ம். நல்ல ஃபேமிலி. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? நல்ல பேக்ரவுண்ட் உள்ளது. மாச சம்பளம் எவ்வளவு வேணும் உங்களுக்கு? அப்படி எல்லாம் கிடையாது. ஆ இவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. அதான் உண்மை. ஏன்னா இந்த 23 வருஷத்துல இந்த மாதிரி டாபிக்லாம் நாங்க யாரும் பேசுனதே பேசவே கிடையாது. கிடையாது. அவ்வளவு வயசு இருந்துச்சு நம்ம கேட்க ஆரம்பிச்சுவாங்களா? எப்ப கல்யாணம் கேட்க ஆரம்பிச்சுவாங்களா? அப்ப சொல்லிக்க இல்ல வேண்டியதான். நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பாப்பா பெரியவளுக்கு மேரேஜா 2 வருஷம் தான் ஆகுது. ம் உனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது பார்க்கணும் பாப்பா, ஏன்னா கடன் எல்லாம் இருக்கு பாப்பா. ம் அதுதான் நாங்க அது சொல்றோம். எனக்கு வந்து ஒரு ஆசை, ம் என் கல்யாணம் எல்லாம் வந்து கடன் வாங்காம பண்ணணும் அப்படின்ட்டு. உங்க காசுலயே பண்ணணும்னு ஆசை. என் காசுல நான் சேர்த்து வச்சு என் காசுல நான் கல்யாணம் பண்ணணும், கடனே வாங்க கூடாது அப்படின்ட்டு. ஆ அண்ட் எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா மினிமல் மேரேஜ். ம் எனக்கு இந்த மேரேஜ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் எனக்கு Super. தெரிஞ்சு அந்த மளிகை மம்முட்டியா பாட்டுலாம் டான்ஸ் ஆட மாட்டீங்களா அப்பலாம்? அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நார்மலா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ம் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணுவேன். வெளியில ஊர் சுத்துறதுக்குலாம். ஃபுட் இருக்கிறதுனால கேட்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஏன்னா டெய்லி நான் சம்பாதிக்கணும், டெய்லி நான் ஓடணும் அப்படிங்கல, ஃபுட் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இது வரலையே கிடையாது. ம் அது கடவுள் அந்த மாதிரி gift, வைக்கவே இல்லை. அந்த மாதிரி வைக்கல. ம் வீட்டில் நிறையவே எப்பவுமே பொருளுங்க இருக்கும். ம் அது எப்படியோ வரும். அது கடவுள் நம்பிக்கைன்றது அதான். கடவுள் நம்பினா கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. ம் எங்களுக்கு நடந்துருது. ம் ஒண்ணுமே இல்லைனா கூட வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும். சாப்பிட்ற மாதிரி எல்லா பொருளும் இருக்கும். ம் செஞ்சு சாப்பிடலாம். அதாவது நாங்க இருந்து வேணா சாப்பிடாம இருந்திருக்கலாம். இல்லாமலாம் இருந்ததே கிடையாது. இல்லாம அப்படி கிடையாது. எந்த பாயிண்ட் ஒன்று தோணுச்சு நான் சாதிச்சே ஆகணும், நம்ம எல்லாத்துக்கும் டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு வார்த்தை வந்து இல்லை வந்து மற்றவங்களை பார்க்குறோம்ல, ஆ. மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க செய்கிறாங்க. நமக்குனுடைய ஆசையே அதுதான். ம் ஒரு ஒரு தொழிலில் இறங்கியிருக்கிறோம். அந்த தொழிலில் இப்படி ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. இதில் நான் தனியாக தெரியணும். ம் இந்த தொழிலில் வந்து நான் தனியாக தெரியணும்னா அப்போ நானாக பண்ண இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். மற்றவங்க செய்யாதெல்லாம் செய்யணும். சிலர்லாம் காசு வருதா, இன்றைக்கி என்ஜாய் பண்ணுமா, நாளைக்கு ஹோட்டல் போகணுமா, சாப்பிட்டோமா, காசு செலவு பண்ணுமா, திருப்பி காசு அப்படி. ம் இந்த காசு நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும். இந்த காசை வச்சு பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு என்னென்ன வழி, அப்போ எப்படி செலவு பண்ண அந்த காசை அப்படி தான் செலவு பண்ணும். அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். அப்படி வந்து இன்னும் வந்து நிறைய பெருமை சேர்ப்பாங்க. இருந்தாலும் வந்து ஒரு பாட்டு பாடுங்க 2 பேரும் அப்பா பொண்ணு சேர்ந்து. என்ன பாட்டு பண்றது? இந்த பாட்டு பின்னிடுவாரு எங்க அப்பா. அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவாங்க? எந்த பாட்டு பேர் பாட்டு தான் பின்னிக்கோ. அவதான் குரு நீங்க. ம் மேல போகும் மேகோ எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. இப்படி நானதில்ல
புத்தி மாறி போனதில்ல, முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல. கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபடக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, ஏச கேட்டாயோ, அடியா தாடி இட மனசு நெருக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.